ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. லைவ் தெரியுதா? எனக்கு தெரியல. ஸ்லைட் தெரியல மாதாஜி. ஸ்லைட் இல்ல, லைவ் லைவ் தெரியுது. ஓகே. ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம இன்னைக்கு வந்து ஹாப்பி நியூ இயர், எல்லாருக்கும் ஹாப்பி கிருஷ்ணா கான்ஷியஸ் இயர். சோ இன்னைக்கு பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல்னா நம்ம வந்து இன்னைக்குன்னு பார்த்து நம்ம சைத்தன்யா சரிதாமிருதா ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ சைத்தன்யா சரிதாமிருதா வந்து 3 புக்ஸா பிரிஞ்சிருக்கு. ஒண்ணு வந்து ஆதி லீலா, மத்திய லீலா அண்ட் அந்திய லீலா. இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சைத்தன்யா சரிதாமிருதா எதுக்கு நம்ம படிக்கிறோம் என்றது. ஓகே. சோ ஆல்ரெடி நம்ம மார்னிங் எல்லாம் நிறைய ரிவைஸ் பண்ணிருக்கோம். சோ சைத்தன்யான்றவர் யாரு, நீங்க சொல்லுங்க. கிருஷ்ணரோட அவதாரம். ராதா ராணியும் சேர்ந்து ராதா ராணி வந்து அந்த பக்தி எப்படி இருக்காங்க அதை நம்ம அனுபவிக்கணும்ட்டு கிருஷ்ணர் வந்து ராதா ராணி கலர்லயே வந்து ராதாராணியுடைய அம்சத்தோட அவர் இருக்கார். கிருஷ்ணர் சைத்தன்யான்றவர் வந்து கிருஷ்ணர் தான். சோ கிருஷ்ணர் தான், டிஃபரன்ஸே இல்லை. என்னன்னா கிருஷ்ணர் வந்து ஷாம் சுந்தர் அண்ட் இவர் வந்து கோல்டன் கலர். ஏன்னா ராதா ராணியோட பாவத்துல அவர் டிவோட்டியா பிறந்தார். இப்ப நிறைய பேர் வந்து கேட்கிற இன்னொரு கேள்வி என்னன்னா, அப்ப ஏன் பெண்ணா பிறக்கல? சோ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் அப்படின்னு வித்தியாசம் இல்லை, எல்லாமே ஒண்ணுதான். அதனால இது ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப இன்னும் இன்டெப்த் எடுக்கணும்னா இது வந்து எழுதினது வந்து கிருஷ்ண கவிதாஸ். ஸோ அதை நம்ம பார்த்துப்போம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ப்ரேயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? பார்க்க போறீங்களா? ஹலோ, ப்ரேயர் சொல்லிடுறீங்களா? எல்லாம் ப்ரேயர்ஸ் ஓகேமா. நீ வேணா சொல்லுமா, நான் வந்து சேத்தோ தர்ப்பணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சேத்தோ தர்ப்பணம்லயே ஸ்டார்ட் பண்ணுங்க மேம், அதுக்கப்புறம் ஓகே ஓகே. ஸோ நம ஓம் விஷ்ணு பதாய कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांता स्वामी निधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाशदाय देशदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे चेतो दर्पणमार्जनं तव महादावाग्नि निर्वापणं श्रेया कैरव चन्द्रिका वितरणं विद्यावधू जीवनम् आनन्दाम्बुधिवर्धनं प्रतिपादं पूर्णामृष्ट स्वादनं सर्वात्मा स्थापनं परमं विजयते श्रीकृष्ण संकीर्तनं नाम आहारि बहुधा निज सर्वशक्ति तत्रापिता नियमिता स्मरणेन काला एतादृशी तव कृपा भगवन् ममापि दुर्दैवमिदृशम् इह जानीनानुरागः त्रिनादपि सुनीचेना थरोरपि सहिष्णुना अमानीना मानदेना कीर्तनाय सदा हरिः नदनं न जनं न सुन्दरीं कवितां वा जगदीश कामये मम जन्मनीश्वरे भवतात् भक्तिर्हैतुकी त्वयि अयि नन्दना तनुजा किङ्करं पतितं वा विषमे भवाम्बुधौ
कृपया तव पाद पंकजासिदधूली सदृशं विचिन्तया नयनं अश्रुधारया वदनं गद्गदारूदया गिरः पुलकैर्निचितं वापु कदा तव नाम ग्रहणे भविष्यति युगायुतं निमिषेण चक्षुषा प्रविश्यायितं शून्यायितं जगत् सर्वं गोविन्दां विरहेण मे आश्लेषा वा पादरतं पिनस्तु माम् अद्रश्नन् मर्मं हर्तुं करोतु वा यदा तथा विधातौ लम्पटो मत्प्राणनाथस्तु एव नापरः हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे श्री शिष्टाष्टकम की जय श्री चैतन्य महाप्रभु की जय हरे कृष्णा ராதிகம்மா நீங்க கண்டினியூ பண்ணுங்க ஐ வில் பி லிசனர் சவுண்ட் கேக்கல மாதாஜி வாய்ஸே ஒண்ணும் கேக்கல மாதாஜி ராதிகம்மா வாய்ஸ் வரல கிருஷ்ணா மேம் பிரேயர் கூட முடிச்சிருங்க மேம் ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஓகே ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனய ஷலாகய चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदा माह्यं तदा स्वापदाण्डिकं हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पदे गोपेशा गोपिका कान्त राधा कान्त नमस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा இன்னைக்கு நம்ம சைத்தன்ய சரிதாமிரதத்தை அதாவது புத்தாண்டினுடைய இதுவாக நம்ம வாசிக்க போறோம். சோ லெட் அஸ் ஸ்டார்ட். இந்த யாத்திரையை நம்ம தொடங்கலாம் இன்னைக்கு. சோ ராதிகாமா வில் பி ஸ்டார்டிங் வித் தி செஷன் நவ. ஓகே, थैंक यू மா. थैंक यू so much மேம். ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய சரிதாமிரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகத்துல தான் நம்ம ஸ்டார்ட்டும் பண்ணணும், எண்டும் பண்ணணும். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். பட் அது ரொம்ப நாள் ஆனதால நம்ம மறந்துருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஷேர் பண்ணியிருக்கேன். பிரேமா மாதாஜி முடிஞ்சா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, இல்லைன்னா நான் படிக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஒரு தடவை ஃபுல்லா படிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு லைன் பை லைன். ஹரே கிருஷ்ணா. जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंदा. जय स्क्रीनல இருக்கு, स्क्रीनல chatல இருக்கு. जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय चैतन्य जय जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंदा. जय अद्वैत चंद्र नित्यानंद. स्क्रीनல இருக்கு. जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय भक्त वृंदा. जय चंद्र अट्टवेदन जय चंद्र भक्त वृंदा. लास्ट टाइम. जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय चैतन्य जय जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंदा. जय अद्वैत चंद्र भक्त वृंदा. हरे कृष्ण. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஒரே ஒருத்தவங்க எல்லாரும் ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கலாம். ஹரே கிருஷ்ணா हरे कृष्णा கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரி ஹரி ஹரே ராமா ராம ராமா ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது நம்ம சைத்தன்யா. இது ரொம்ப நாளா
உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே விரும்பினது, நான் ரொம்ப ரொம்ப விரும்பினது அது நியூ இயர் அதுமா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? த்ரோட்டு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால வாய்ஸ் அப்படி இப்படிதான் இருக்கும். எப்படி இருந்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரியும். ஆனா புரியலன்னா மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸா போனேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ராட் டைம் லைன் ஒண்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? அதாவது நம்ம இன்ட்ரோடக்ஷன் படிக்க போறோம், பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைம் லைன் அப்படின்றது இருக்கு. அதாவது சைத்தன்யா மகாபிரபு எத்தனை ஸ்பிளிட் இருக்கு அப்படின்னு. ஒரு செகண்ட். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியல. ராதிகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எவ்வளவு உடம்பு முடியல, அப்ப கூட கிளாஸ் ஆரம்பிச்சிட்டீங்க. விட மாட்டேன்றீங்களே, கிருஷ்ணரும் விட மாட்டேன்றாரே, சைத்தன்யா வந்துட்டீங்களே. Take care of your health, madam. ஹரே கிருஷ்ணா. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மாதாஜி. ஓகே. இப்போ சைத்தன்யா மெதுவாவே சொல்லுங்க மாதாஜி, ரொம்ப இது வேண்டாம், நிதானமா நாங்க கேட்டு புரிஞ்சுக்கிறோம். சைத்தன்யா சரிதாமிருதா 3 புக் இருக்கு. ஓகே பிரேமா மாதாஜி, நீங்க சொல்லுங்க என்னெல்லாம் அது? ஆதி லீலா, நித்திய லீலா, அந்திம லீலா. 3 சைத்தன்யா எத்தனை வருடம் இந்த பாஸ்ட் டைம்ஸ் நம்ம பூலோகத்தில் இருந்து பண்ணாரு? 25 வருடம். 48 years. 48 years. சோ அவர் வந்து 48 வருடம் இந்த பூலோகத்தில் அவரோட பாஸ்ட் டைம்ஸ் பண்ணார். எந்த யுகத்தில்? கலியுகத்தில். சோ கலியுகத்தில் பண்ண அந்த பாஸ்ட் டைம்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. ஓகே. சோ பிரைமரிலி ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து சந்நியாசம் எடுத்த வயது வந்து 24. அது வரைக்கும் வந்து மொத்தம் இருந்த 48ல 24 வயது வரைக்கும் நம்ம வந்து ஆதிய லீலால பார்க்கணும். அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. இப்ப வந்து என்னெல்லாம் ஸ்பெஷல்ன்றது நம்ம வந்து டெக்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். நான் மறுபடியும் 2 நாள் அப்புறம் சரியானோன்னு எல்லாம் இன்னும் டீட்டெயிலா டிஸ்கிரைப் பண்றேன். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவர் மேஜர் லைஃப், அதாவது யூத் சொல்லுவோம் இல்லையா, சின்ன குழந்தையா இருக்கிறது, அப்புறம் வர்றது, அப்புறம் அவர் அம்மாவோட பண்ற சேட்டை, கல்யாணம் பண்ணிக்கிற வயது, எல்லாமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற வயது எல்லாமே ஆதி லீலால கவர் ஆயிருக்கு. ஓகே. இதை எழுதினவர் யார்? பிரபுபாதா. கவிராஜ அவர்தான். எஸ், கவிராஜ். சோ இவர் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இவர் என்ன ஸ்பெஷல் இவரது அப்படின்னா, இவர் எழுதினப்போ அவரோட வயசு என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. அவர் பெண் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறார். அப்ப அவரோட வயசு என்ன? யாருடைய வயசு? அந்த எழுதியவருடைய வயசு. கவிராஜா எழுதினவருக்கு ஆத்தர், அவரோட வயது என்னவா இருக்கும்? தேடாதீங்க, கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணுங்க. 100ல இருந்து 100 வரைக்கும் ஒரு நம்பர் தெரியாத உங்களுக்கு? 12 வருஷம். அவருக்கு இவருக்கு 12 வயசு வித்தியாசமா மட்டும். கிருஷ்ணதாஸ் கவிராஜா எழுதினார் ஆத்தர், அவரோட வயசு கேட்டார். அவருக்கும் சைத்தன்யாக்கு சம்பந்தம் கேட்கல. 60 கேட்கல. 15 மாதாஜி. 16 60 16 சோ கிருஷ்ண 16 இல்ல, ஒருத்தர் ஒன்னு சொல்றாங்க. எனி மோர் கெஸஸ்? மோகன்தாஸ் பிரபு நீங்க சொல்லாதீங்க. 90. ஹரே கிருஷ்ணா. கேக்கல. 90. யார் சொன்னாங்க 19? சொல்லிட்டு ஓடிட்டாங்களே. சரி, ஓகே. சோ ஆக்சுவலா அவரோட வயது வந்து 90 பிளஸ். இன்ஃபேக்ட் எழுத ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் அதுவும் ஏன் அவர் எழுத ஆரம்பிச்சாருன்றதுக்கு இன்னொரு கதை, அதுவும் 2 நாள் அப்புறம் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். பட் ப்ராடா எதுக்கு சொல்ல வரேன்னா, 90 இயர்ஸ்ல நம்ம எல்லாம் பேனா வந்து புடுக்க முடியுமானே தெரியாது. மாதாஜி அந்த காலத்துல எல்லாம் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி சொல்லுவாங்க, அது அந்த காலம் இல்ல, நம்ம கல்வியுடன் தான். கிருஷ்ணதாஸ் கவிராஜா எழுதினாரு, அது எழுதினது நம்ம படிக்க போறோம். ரைட்?
ஸோ நான் வந்து ப்ரெசன்டேஷன்ஸ் வரும், இப்போதைக்கு இல்லை, அதனால என் ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நம்ம மெயினாக டெக்ஸ்ட்ல இருந்து படிக்கலாம். மோகன்தாஸ் பிரபு, நீங்க ஷேர் பண்ண முடியுமா ஸ்கிரீன்? We start with the introduction, Mathaji. Prabhu, from dedication. Turns எடுத்துட்டு படிங்க. And இன்னைக்கு happy birthday to Prema Mathaji. Happy Krishna conscious, Chaitanya conscious, Nimai conscious birthday. So first இன்னைக்கு birthday specialனால birthday baby Prema Mathaji படிப்பாங்க. Dedication by Prema Mathaji. படிங்க Mathaji. Happy birthday Prema Mathaji. Happy birthday. Thank you. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுமா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிரேமாஜி. பிரேமா மாதாஜி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பிரேமா மாதாஜி வாய்ஸே கேட்கல மாதாஜி, படிங்க. எனக்கும் சரிதான். இது ஒண்டி படிங்க. டெடிகேஷன் படிக்கிறேன். டெடிகேஷன் presented to my friends and devotees who like to read my books and who approached me to a request that I render the great Chaitanya Charitamrita into English. இது வந்து பக்தி வேதாந்த சுவாமி. சோ சைத்தன்யா சரிதாமிரதாவை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்றது பிரபுபாதா பண்ணுவாங்க. சோ இப்ப எழுதினது யார் என்ற கதையெல்லாம் பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன். மாதாஜி முடியலன்னா புஷ்ப மாதாஜியை படிக்க சொல்லுங்க. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. புஷ்ப மாதாஜி இன்ட்ரோடக்ஷன். Hare Krishna Mataji. Originally delivered as 5 morning lectures on the Chaitanya Charitamrita, the authoritative biography of Lord Chaitanya Mahaprabhu by Krishnadasa Kajiraja Goswami, before the International Society for Krishna Consciousness, New York City, April 10, 14, 1967. The word Chaitanya means living force, Charita means character, and Amrita means immortal. As living entities, we can move, but a table cannot, because it does not possess living force. Movement and activity may be considered signs of symptoms of the living force. Indeed, it may be said that there can be no activity without the living force. Although the living force is present in the living condition, this condition is not Amrita, immortal. The work Chaitanya Charitamrita then may be translated as the character of the living force in immortality. But how is this living force displayed immortally? It is not displayed by man or any other creature in this material universe. For none of us are immortal in these bodies. We possess the living force. We perform activities, and we are immortal by our nature and constitution. But the material condition into which we have been put does not allow our immortality to be displayed. It is stated in the Kada Upanishad that eternally and the living force being in both ourselves and God. Although this is rule in that both God and ourselves are immortal, there is a difference. As living entities, we perform many activities, but we have a tendency to fall down into material nature. God has no such tendency. Being all powerful, he never comes under the control of material nature. Indeed, material nature is but one display of his inconceivable energies. Vaskeva Mataji. Hare Krishna. Vaskeva Mataji. Hare Krishna Mataji. 1 second, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாம் இம்மார்டல் அமிர்தாலாம்ன்றாங்களேன்னு கன்ஃபியூஷன் ஒண்ணுமே இல்லை. இது மெயினா என்ன சொல்றாங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச 2 கான்செப்ட் தான். சோல்ன்றது இம்மார்டல்,
இந்த பூமிக்கு வந்த உடனே இம்மார்டல் என்ற கான்செப்டே இல்லை. ஏன்னா எந்த உலகத்துல இருந்து எந்த உலகத்துக்கு நம்ம இறங்கினாலும் நம்ம எல்லாருமே வந்து அசாஸ்வதம், அதாவது டெம்பரரி தான், இமேஜினரி இல்ல, பட் டெம்பரரி தான். ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால வந்து இம்மார்டல் என்ற கான்செப்டே எங்க இருந்து வருதுன்னா, ஒரு சிம்பிள், ஒரு சூரியன் உதயறதுல இருந்து அந்த சூரியன் இல்லாம போறது வரைக்கும் என்ன நடக்குது ஓவரால் என்னன்னா, இப்போ கிருஷ்ணா கான்சியஸ்ல இருந்தானா ஓகே, ஒரு நாள் நம்மளுக்கு பெனிஃபிட். அது இல்லைன்னா நம்ம பேட் லக் என்ன ஆகும்னா, இல்லாத சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு வந்து ரொம்ப மோசமான நிலைமை. எப்படி மாதாஜி மோசம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படி மோசம்னா, நம்ம அன்னைக்கு ஃபுல் டே நம்ம வேஸ்ட் பண்ண மாதிரி. நம்ம ஆஃபீஸ் போனா கூட ப்ரொடக்டிவ் டேன்னு சொல்லுவோம். அதாவது அந்த நாள் வந்து நம்மளுக்கு லாபம் வந்துச்சோ இல்லையோ, பட் லாபம் வர சான்ஸ் இருக்கு, நான் வேலை செஞ்சேன். ஆனா நம்ம ஆஃபீஸ் போய் தூங்கிட்டு வந்தோம்னா டே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான் இந்த கான்செப்ட் வரும். நம்ம கிருஷ்ணருக்கு கோசம் பண்ணோம்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு. ஸோ இது வந்து இதோட ஆத்தர் நான் ஆல்ரெடி சொன்னேன், கிருஷ்ணதாசா கவிராஜ கோஸ்வாமி எழுதினாரு. அவர் வந்து ரொம்ப வயதுல, அதாவது 90 years பிளஸ்ல எழுதினாரு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஆதி லீல எல்லாம் கிளியரா எழுதிட்டு மத்திய லீலால ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர்லயே எல்லாமே கவர் பண்ணிடுவாரு. ஏன்னா அவருக்கு பயம் வந்துச்சு, ஐயோ நான் இறந்துட்டேன்னா பாஸ்ட் டைம்ஸ் நிறைய கவர் பண்ண முடியாதே அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால அவர் வந்து எல்லாமே 2 சாப்டர், மத்திய லீலா 2 சாப்டர்லயே எல்லாமே கவர் பண்ணிடுவாரு குட்டி குட்டியா. ஆனா அதுக்கப்புறம் டீட்டெயிலாவே எழுதி நம்மளுக்கு இருந்தாரு. இப்போ சைத்தன்யாக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு, இப்போ அந்த வார்த்தையை 2ஆ ஸ்பிளிட் பண்றாங்க. சரிதா, சைத்தன்யா சரிதாமிருதா. அமிர்தானாலே உங்களுக்கு தெரியும், அமிர்தம்னு ஒரு வார்த்தை, பட் மெயினா இம்மார்டல், அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரிதானா கேரக்டர், ரைட்? ஸோ அதனால லிவிங் என்டிட்டிஸ் வந்து இப்போ வந்து ஒரு டேபிளுக்கும் ஒரு லிவிங் என்டிட்டிக்கும் பூலோகத்துல கிருஷ்ணா அந்த நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு. பட் இந்த பூலோகத்துல வந்து நம்ம எதுவா இருக்காங்க, இப்போ உட்டு, நம்ம டேபிள், இந்த மொபைல், இதுக்கெல்லாம் உயிர் சுத்தமா இல்லை. ஏன்னா 2 வருஷம் முன்னாடி ஒருத்தவங்க கேட்டாங்க, இல்லையே இதுக்கும் உயிர் இருக்கு, ஆனா அது கான்சியன்ஸ் டிஃபரன்ஸ். ஆனா அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் டோட்டலி மெட்டீரியல். ஆனா மெட்டீரியல் தானேன்னு கேவலமா பார்க்க கூடாது. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இது எல்லாமே வந்து எனர்ஜி ஆஃப் காட் தான், ரைட்? ஸோ ஒரு வார்த்தையில சொல்லணும்னா சைத்தன்யா சரிதாமிருதாவோட அர்த்தம் என்னன்னா, த கேரக்டர் ஆஃப் த லிவிங் ஃபோர்ஸ் இன் இம்மார்டாலிட்டி. அப்படின்னா உயிர், அதாவது கான்சியஸ் சொல்லுவோம் இல்லையா, உயிரோட அதோட குவாலிட்டிஸ், அதாவது அமிர்தம், இறப்பே இல்லாம சாஸ்வதமா இருக்கிற அதோட குவாலிட்டின்றதுதான் சைத்தன்யா சரிதாமிருதான்றதுக்கு அர்த்தம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது படிக்கிறீங்கன்னா படிங்க, டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டு. Okay. Can I read? Read. Hare Krishna. Hare Krishna. An analogy will help us understand the distinction between ourselves and God. From the ground, we may see only the clouds in the sky, but if we fly above the clouds, we can see the sun shining. From the sky, skyscrapers and cities seem very tiny. Similarly, from God's position, this entire material creation is insignificant. The tendency of the living entity is to come down from the heights, where everything can be seen in perspective. God, however, does not have this tendency. The Supreme Lord is not subject to fall down into illusion, that is Maya, any more than the sun is subject to fall beneath the clouds. Impersonalist philosophers, that is the Mayavadis, maintain that both the living entity and God himself are under the control of Maya when they come into this material world. This is the fallacy of the philosophy. Lord Chaitanya Mahaprabhu should therefore not be considered one of us. He is Krishna himself, the supreme living entity, and as such he never comes under the cloud of Maya. Krishna, his expansions, and even his higher devotees never fall into the clutches of illusion. Lord Chaitanya came to earth simply to preach Krishna Bhakti, love of Krishna. In other words, he is Lord Krishna himself, teaching the living entities the proper way to approach Krishna. He is like a teacher who, seeing a student doing poorly, takes up a pencil and writes, saying, "Do it like this, ABC." From this one should not foolishly think that the teacher is learning his ABCs. Similarly, although Lord Chaitanya appears in the guise of a devotee, we should not foolishly think he is an ordinary human being. We should always remember that Lord Chaitanya is Krishna, God himself, teaching us how to become Krishna conscious
and we must study him in that light. Hare Krishna. Thank you so much. So, நம்ம வந்து தெரிஞ்ச விஷயம் தான் மாயாக்கும் நம்ம கான்செப்டும் வெரி சிம்பிள். நம்ம வந்து என்ன சொல்றோம், கிருஷ்ணா தான் எல்லாமே, அதாவது அவர் ரூபமும் அவரது உண்மை, அவரோட எனர்ஜியும் உண்மை, எதையுமே நம்ம கேவலப்படுத்தல. அண்ட் மாயா வந்து அவர் கீழே தான் இருக்கு ரிப்போர்ட் பண்றது அப்படின்னு. ஆனா மாயாவதி அவங்க என்ன சொல்றாங்க, கிருஷ்ணரும் மாயில இருக்காரு. இப்ப கிருஷ்ணரும் மாயாக்கு அடிமையா இருந்தா அப்போ மாயா தானே பவர்ஃபுல். ஸோ அந்த சான்ஸே இல்லை. இப்ப நம்ம வந்து வெளியில பாக்கச்சே நிறைய தடவை வந்து நம்மளுக்கு சூரியன் தெரியாது. ஏன்னா அங்க வந்து சூரியன் வந்து அந்த கிளவுட்ஸ் மேகங்களால கவர் ஆயிருக்கும். அதனால நீங்க சொல்ல முடியுமா, ஓ மேகம் தான் பவர்ஃபுல், சூரியனையே கவர் பண்ணிச்சு பாத்தியா எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு நம்ம முட்டாள்கள் இல்லை, ரைட்? ஸோ அதனால வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த உலகத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து நான் சொன்ன மாதிரி துக்காத்துவம் அசாஸ்வதம், டெம்பரரி, ஆனா ரியல் தான். நம்ம எது பார்த்தாலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், அது ரியல். இப்போ வந்து மூவி போய் பார்க்கறோம்னா, ஒரு சினிமா பார்க்கச்சே நம்மளுக்கு வந்து ஒரு துக்கமான சீன் வருது, அந்த துக்கமான சீன் வந்து பார்த்தா நம்மளுக்கு வலிக்கும், கரெக்டா? அதே மாதிரி ஒரு சந்தோஷம் பார்த்தா சிரிக்கும். ஐயா, நம்ம சிரிக்கிறதும் அழுறதும் நிஜம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம சிரிக்கிறது நிஜம், அழுறதும் நிஜம், ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஆனா இப்ப வந்து அந்த ஹீரோயோ ஹீரோயினையோ அடிக்கச்சா அந்த வலியை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமா? இல்லை. ஆனாலும் நம்ம வந்து அந்த ஃபீலிங் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதால நம்ம வந்து என்ன ஃபீல் பண்றோம், நம்மளுக்கு அழுக வரதோன்னு உண்மை. அதே மாதிரி இந்த பூலோகம் வந்து டெம்பரரி. எப்படி மூவி ஒரு 3 hour பார்த்துட்டு வந்துடுறோமோ, கனவுல ஒரு ராத்திரி வந்துட்டு போகுதோ, அதே மாதிரி இந்த பூலோகத்துல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எல்லாமே உண்மைதான், ஆனா டெம்பரரி தான். ஸோ இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து கிருஷ்ணர் சைத்தன்யா ஏன் வந்தாரு? கிருஷ்ணர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு, சர்வ தர்மியாம் பரித்யாஜ மாமேக்கம் சரணம் பஜா அஹாம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷா இக்ஷாமி மாஷுனு. ஓகே, இது அர்த்தம் என்ன? சர்வ தர்மாம் பரித்யாக, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அப்படின்றாரு. ஓகே, வெரி குட், பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், ஓ கிருஷ்ணா சொல்லிட்டு நீ கிளம்பிட்ட, 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பகவத்கீதா படியன்ற, பாகவதம் படியன்ற, நான் எல்லாம் பக்கத்துல டீச்சர் உட்காந்து கையை பிடிச்சிட்டு ஏபிசிடி சொன்னாலே நான் அழ ஆரம்பிச்சிருவேனே அப்படின்னு. கரெக்டா இல்லையா? உண்மையா சொல்லணும், அதான் ஆகும். அட்லீஸ்ட் என் பொண்ணுக்கிட்டே அதான் ஆகும். என்னன்னா, நான் அவளுக்கு எல்கேஜில ஏபிசிடி இருக்கிறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா சொல்லி கொடுத்தது ஏபிசிடி தான். ஸோ அதனால யாராவது கேட்டாங்கன்னா எது ரொம்ப கஷ்டமான படிப்புன்னா நான் சொல்றேன் எல்கேஜி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏபிசிடி அதுக்கு மேல இ நான் சொல்லி கொடுத்ததே இல்லை. ஏன்னா ஏ அப்படின்னா ஏ என்ன, பி இ சி ஈன்றதுக்குள்ள அழ ஆரம்பிச்சுட்டா. அது என்ன அவ்வளவு மோசமான ஒரு டீச்சரா நான் அப்பவுமே பயந்துட்டேன். ஓகே, உங்ககிட்ட இருக்கிற மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டா இருந்ததுல. அதனால அப்பதான் எனக்கு தெரிய வருது என்னன்னா, எப்பவுமே குழந்தைங்களுக்கு வந்து விட்டு விட்டு பிடிக்கணும், கை கொடுத்துதான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ வந்து ரூல் போட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி வந்து கையை பிடிச்சி சொல்லி கொடுத்தது வந்து நம்ம சைத்தன்யா மகாபிரபு. ஸோ சைத்தன்யா மகாபிரபு வந்து அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி நிறைய ரீசன் இருக்கு, அது படிக்கலாம் இருக்குன்னு. ஆனா நம்மளுக்கு வந்து அவர் நம்மளுக்கு தான் இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ் பிடிக்கும் இல்லையா? அதனால அவர் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரா இம்ப்ரூவ் பண்ணாரு. எல்லாரும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இப்படிதான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வழிய சொல்லி கொடுத்தாரு. சோ இதுதான் அந்த சரணத்தோட அர்த்தத்தை அவர் புரிய வைக்கிறார். மேல வேற யார் படிக்கிறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் படிக்கலாமா மாதாஜி? படிங்க மாதாஜி, அன்மியூட் பண்ணி. In the Bhagavad Gita, Lord Krishna says, "Give up all your nonsense and surrender to me. I will protect you." We say, "Oh, surrender, but I have so many responsibilities." And Maya illusion says to us, "Don't do it, or you'll be out of my clutches. Just stay in my clutches and I'll kick you." It is a fact that we are constantly being kicked by Maya, just as the male ass is kicked in the face by the she-ass when he comes for sex. Similarly, cats and dogs are always fighting and whining when they have sex. Even an elephant in the jungle is caught by the use of a trained she-elephant who leads him into a pit. We should learn by observing these tricks of nature. Maya has many ways to entrap us, and her strongest shackle is the female. Of course, in actuality, we are neither male nor female, for these designations refer only to the outer dress, the body. We are all actually Krishna's servants.
But in conditioned life, we are shackled by iron chains in the form of beautiful women. Thus, every male is bound by sex, and therefore one who wishes to gain liberation from the material clutches must first learn to control the sex urge. Unrestricted sex puts one fully in the clutches of illusion. Lord Chaitanya Mahaprabhu officially renounced this illusion at the age of 24, although his wife was 16 and his mother 70, and he was the only male in the family. Although he was a Brahmana and was not rich, he took sannyasa, the renounced order of life, and thus extricated himself from family entanglement. Continue, Pandama Mathaji. Continue. Yes, Mathaji. If we wish to become fully Krishna conscious, we have to give up the shackles of Maya. Or if we remain with Maya, we should live in such a way that we will not be subject to illusion, as did the many householders among Lord Chaitanya's closest devotees. With his followers in the renounced order, however, Lord Chaitanya was very strict. He even banished Junior Haridasa, an important Kirtana leader, for glancing lustfully at a woman. The Lord told him, "You are living with me in the renounced order, and yet you are looking at a woman with lust." Other devotees of the Lord had appealed to hand when the Lord learned that the wife of one of his householder devotees was pregnant. He asked that the baby be given a certain auspicious name. So while the Lord approved of householders having regulated sex, he was like a thunderbolt with those in the renounced order who tried to cheat by the method known as drinking water underwater while bathing on a fast day. In other words, he tolerated no hypocrisy among his followers. Hare Krishna. Thank you so much. Well read. Hare Krishna. Hare Krishna. So இவர் என்ன பண்ணாருன்னா, so basically எல்லாருக்குமே தெரியும், சர்வதர்மியாம் பரித்யாகன் கிருஷ்ணர் சொன்னாலும் நான் பண்ண மாட்டேனே, எனக்கு மாயா பேச்சு தான் பிடிக்கும், மாயா சொல்றதுதான் நான் கேட்பேன், அது எட்டி வச்சாலும் நான் வச்சு வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்ற மென்டாலிட்டி தான் நமக்கு. சரிதாமிருத்தால சைத்தன்யா என்ன பண்றாருன்னா, அவர் நம்ம பூலோகத்துக்கு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ கிரகஸ்த ஆசிரமத்துல எப்படி இருக்கணும்ன்றதா ஃபர்ஸ்ட் 24 இயர்ஸ் பார்க்க போறோம். அதே மாதிரி 24 வயதுக்கு அப்புறம் 48 வரைக்கும் சன்னியாசி எடுத்தாரு. சிச்சுவேஷன்லன்னா அவருக்கு 16 வயதுல ஒரு இளம் மனைவி இருந்தும் தாய் 70 வயது இருந்தாலும் அவர் சன்னியாசம் எடுத்தார். அவ்வளவு தைரியமா எடுத்துட்டு அவர் சன்னியாசத்தை கடைபிடிச்சாரு. அப்போ என்னன்னா 2-3 இன்சிடென்ட் சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, சோட்டா ஹரிதாஸ் டாக்கூர் அப்படின்னு அவரும் சன்னியாசி எடுத்துட்டு அவரு ஒரு பெண்ணை ஒரு டிஃப்ரெண்ட், உங்களுக்கே தெரியும்ல, பாக்குற விதத்துல இருந்து பெண்களால கண்டுபிடிக்க முடியும் எந்த மாதிரி எண்ணத்துல பாக்குறாரு. பெண்களால உண்டு இல்ல, உள்ள பரமாத்மா இருக்காரு, ரைட்? சோ பரமாத்மாவாலும் கண்டுபிடிக்க முடியும். இப்போ 3வது ஆளும் இருக்காங்க, என்னன்னா சிசிடிவி கேமரா. எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கு. சோ பரமாத்மா மாதிரி சிசிடிவி கேமராவும் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ சைத்தன்ய மகாபிரபு பரமாத்மா இல்லையா, அதனால அவர் கண்டுபிடிச்சிட்டு அவரை ஃபர்கிவே பண்ணலாம். அவர் எவ்வளவோ டிவோட்டிஸ் கேட்டாலும் அவங்க முடியவே முடியாதுன்னு. இது ஒரு சைட்ல. ஆனா அதே மாதிரி இன்னொரு சைட்ல இன்னொருத்தரோட மனைவியோட குழந்தை, அதாவது அவங்களுக்கு டிவோட்டிஸா இருந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தைய அவர் தூக்கி வச்சு அவருக்கு அந்த குழந்தைக்கு பேரை கொடுத்தாரு. என்னடா 2 கான்ட்ராஸ்டா இருக்கா? ஒரு சைட்ல என்ன பார்த்ததுக்கே இவர் இப்படி பண்றாரு. என்ன சொல்ல வந்தாருன்னா, எந்த விஷயத்தையும் யாரையும் ஏமாத்தக்கூடாது அப்படின்னு. நம்ம பகவத்கீதால படிச்சோம், ஞாபகம் இருக்கா யாருக்காவும்? ஏமாத்துறதுக்கு பேர் என்ன? போலி மனிதன் சொல்வாங்க மாதாஜி. போலி மனிதன். சீட் ஓகே இங்கிலீஷ், நான் சான்ஸ்கிரிட் கேக்குறேன். போலி மனிதன் இல்ல, கரெக்டா ஒரு வேர்டு அதான் போலி மனிதன். மிருத்யாச்சார், அதாவது நல்லவா மாதிரி. சோ மிருத்யாச்சார் அப்படின்றது அந்த மாதிரி இருக்கிறத அவர் ஒத்துக்கலாம். நீங்க என்ன வேணும் பண்ணிக்கோ. அவரு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாருன்னா, சன்னியாசி எல்லாம் ஒரு குடிக்கிற இடத்துக்குள்ள போக கூடாது. எல்லாரும் சொல்றாங்க பிரபு கிட்ட, அத்வைத ஆச்சாரியா ஸ்ரீனிவாச பண்டிட்லாம், ஐயோ எப்படி போறது, இங்க நிறைய பேர் இருக்காரு, அது நாம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு. சைத்தன்ய பிரபு சிரிச்சுட்டே சொல்றாரு, இது ஒரு நிமிஷம் அங்க வரட்டும். ஆனா நித்யானந்தா பிரபு, சோ நித்யானந்தா பிரபு வேற யாரும் இல்ல, பல்ராம் தான். அவர் வந்த உடனே நித்யானந்தா அப்படின்றாரு, என்ன பிரபுன்னா அங்க உள்ள போய் அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் ஹரிநாம் கொடுத்துட்டு வா அப்படின்றாரு.
அவர் கவனிக்க கூட இல்ல. சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. போயிட்டு எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு வர்றாரு. அப்ப எல்லாரும் ஷாக், என்னடா இவ்வளோ சீரியஸா இருக்கிற சைத்தன்யா பிரபு நித்யானந்தா பிரபு போய் டைரக்டா வந்து உள்ள போய் ஹரிநாம் கொடுத்துருவான்னு ஆல்கஹால் ஷாப்லயே குடிக்கிற ஷாப்ல போய் அனுப்புவாரா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் நித்யானந்தா பிரபு வந்து அவ்வளோ ஒரு பியூர். அவர் எது பண்ணாலும் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம், ஆனா வந்து அவ்வளோ ஒரு அவர் மனது வந்து அவ்வளோ பியூர். அவர் ரொம்ப கெலாட்டா, ரொம்ப விளையாடுற டைப்பு, எல்லாமே ஒரு சைட்ல இருந்தாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டர் நித்யானந்த பிரபு. ஏன்னா சைத்தன்யா வந்து ஒருத்தரோட பாவத்தையும் புரிஞ்சுக்கிட்டார், என்ன சொல்ல வராரு என்ன சொல்ல வரல வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பண்ணார். ஆனா ஒருத்தர் ஸ்தானத்தை அவர் மாற விரும்பவே இல்லை. கிராஸ்தா ஆசிரமம் கிராஸ்தா மாதிரி நடக்கணும், பிரம்மச்சாரி ஆசிரமம் இருந்தா பிரம்மச்சாரியா இருக்கணும். ப்ரூவ் பண்ணும். ஹரே கிருஷ்ணா. வேற பண்ணி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பக்தி ரசாமிருத்தி எந்த பக்கத்துல வருது மாதாஜி? இது சைத்தன்ய பிரபுஜி, இது சைத்தன்ய சரிதாமிரதம். இது இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இது பக்தி ரசாமிரத சிந்து கிடையாது. சரி சரி. ஹரே கிருஷ்ணா மாதா. மாதாஜி நான் படிக்கிட்டா? படிங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. அவங்க மியூட்ல இருக்காங்க. கேக்கல மாதாஜி அவங்க. Hare Krishna. From the Chaitanya Charitamrita, we learn how Lord Chaitanya taught people to break the shackles of Maya and become immortal. Thus, as mentioned above, the title may be properly translated as the character of the living force in immortality. The supreme living force is the supreme personality of Godhead. He is also the supreme entity. There are innumerable living entities and all of them are individuals. This is very easy to understand. We are all individual in our thoughts and desires. And the Supreme Lord is also an individual person. He is different, though, in that he is the leader, the one whom no one can excel. Among the minute living entities, one being can excel another in one capacity or another. Like each of these living entities, the Lord is an individual, but he is different in that he is the supreme individual. God is also infallible, and thus in the Bhagavad Gita, he is addressed as Achyuta, which means he who never falls down. This name is appropriate because in the Bhagavad Gita, Arjuna falls into illusion, but Krishna does not. Krishna himself reveals his infallibility when he says to Arjuna, when I appear in this world, I do so by my own internal potency. Bhagavad Gita 4.6. Padikittamage. Thus, we should not think that Krishna is overpowered by the material potency when he is in the material world. Neither Krishna nor his incarnations ever come under the control of material nature. They are totally free. Indeed, in Srimad Bhagavatam, one who has a godly nature is actually defined as one who is not affected by the modes of material nature. Although in material nature, if even a devotee can attain this freedom, then what to speak of the Supreme Lord? The real question. Continue in the parable. The real question is, how can we remain unpolluted by material contamination while in the material world? Srila Rupa Goswami explains that we can remain uncontaminated while in the world if we simply make it our ambition to serve there. Whatever whatever is there, whatever we have should be used for Krishna. We can use everything: typewriters, automobiles, airplanes, missiles. If we simply speak to people about Krishna consciousness, we are also rendering service if our mind, senses,
speech, money, and energies are thus engaged in the service of Krishna, then we are no longer in material nature. By virtue of spiritual consciousness or Krishna consciousness, we transcend the platform of material nature. It is a fact that Krishna, his expansions and his devotees, that is, those who work for him, are not in material nature, although people with a poor fund of knowledge think that they are. The Chaitanya Charitamrita teaches that the spirit soul is immortal and that our activities in the spiritual world are also immortal. The Mayavadis, who hold the view that the absolute is impersonal and formless, contend that a realized soul has no need to talk. But the Vaishnavas, devotees of Krishna, contend that when one reaches the stage of realization, he really begins to talk. Previously, we only talked of nonsense. The Vaishnava says, now let us begin our real talks of Krishna. In support of their view that the self-realized remains silent, the Mayavadis are fond of using the example of the water pot, maintaining that when a pot is not filled with water, it makes a sound, but that when it is filled, it makes no sound. But are we water pots? How can we compare to them? A good analogy utilizes as many similarities between two objects as possible. A water pot is not an active living force, but we are ever silent. Meditation may be adequate for a water pot, but not for us. Indeed, when a devotee realizes how much he has to say about Krishna, 24 hours a day are not sufficient. It is the fool who is celebrated as long as he does not speak, for when he breaks his silence, his knowledge is expressed. Hare Krishna, Mathaji. Thank you. Hare Krishna. Yeah. So basically, நம்ம பகவத்கீதால 4.6ல பார்த்துட்டோம் இல்லையா? அதாவது எப்படி கிருஷ்ணா வராரு அப்படின்றது நம்ம பகவத்கீதால சொல்லியிருக்காரு. அதாவது சம்பவாமி ஆத்ம மாயையா அப்படின்னா என்ன, நான் சுயமா ஆத்மனா. இங்க இந்த கிளாஸ்ல யாராவது சொந்தமா டிசைட் பண்ணி வந்தீங்களா? நான் இந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த சொத்தோட பிறக்கணும்னு யாராவது டிசைட் பண்ணி வந்தீங்களா? இவ்வளவு திங்க் இல்ல, நம்மளுக்கு அந்த கண்ட்ரோல் இல்லை, ரைட்? ஒரு விஷயம். ரெண்டாவது கிருஷ்ணா சொல்றாரு, நீங்க என்ன ஃபாலோ பண்ணாலே நீங்க மாயாக்கு அடிமையாக மாட்டீங்க, மாயா உங்களை கண்ட்ரோல் பண்றதை விட்டுடும். சோ ஒரு டிவோட்டியா இருக்கச்சே மாயா கண்ட்ரோல் பண்ணாதன்னா அப்ப நம்மெல்லாம் என்னவா இருக்கும்? நம்ம டிவோட்டி இல்ல, நம்ம கிருஷ்ணா அவ்வளவு பவர்ஃபுல், சைத்தன்யா சேம். அப்படி இருக்கச்சே கிருஷ்ணாவையும் சைத்தன்யாவை மாயா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சான்ஸ் இல்லை. அதனால கிருஷ்ணா அண்ட் மாயான்றது ரெண்டுமே மாயா கிருஷ்ணாவோட எக்ஸ்டர்னல் எனர்ஜி தான். அண்ட் சைத்தன்ய மகாபிரபு இந்த மாயால இருந்து எப்படி நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொல்றதுக்கோசம் தான் அவர் வந்திருக்காரு. அதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? அண்ட் எப்படி நம்ம கிருஷ்ணரை சர்வ் பண்ணணும் அப்படின்னா, இது வேண்டாம். நான் சின்னப்பா ஒண்ணு சொல்லியிருக்கேன் எப்பவுமே, இப்போ உங்ககிட்ட கூட சொன்னா ஒண்ணு சொல்லுவேன், நீங்க மருந்து சாப்பிடுறச்சே குரங்க நினைக்காத அப்படின்னு சொன்னா என்ன ஞாபகம்? ஸ்பெசிபிக்கா ஞாபகம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்றேன், ஆனாலும் நீங்க குழம்பு வச்சுக்கோங்க. இது என்ன நியாயம்? அதுதான் வரும் மனசுல. ஏன்னா இது இயல்பு, ரைட்? ஏன்னா இந்த கிளாஸ் ரூம்ல எல்லாரும் பிடிக்கும், எல்லாரும் நான் சொல்றதை கேட்கறீங்க எல்லாமே, ஆனாலும் நான் பண்ணாத அப்படின்னு சொல்றேன். அந்த சின்ன விஷயத்த பண்றீங்க. ஏன்னா இது இயல்பா நம்மளோட நேச்சர். அதனால இது பண்ணாத, ஐயோ சினிமா பாக்காத அப்படின்னா அந்த சினிமா என்ன அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சைத்தன்யா சரிதாமிரதா 4 மணி கிளாஸ் எடுக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்றச்சே பக்கத்து வீட்டு அவங்க போன் பண்ணி, இன்னைக்கு டிவில ஏதோ ஒரு டிராமா பேர் சொல்லுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, வீட்டில் சண்டை எப்படி அப்படின்னு ஏதோ ஒரு டிராமா ரிலீஸ் ஆகுது பாருங்க அப்படின்னா அது ஞாபகம் கூட வராது, ரைட்? அதனால இப்போ எப்படி பாப்பீங்க? நீங்க லேப்டாப்ல பாப்பீங்க, சிலர் மொபைல்ல கேட்குறீங்க, சிலர் யூடியூப்ல பார்க்கலாம், இதுல நீங்க பாப்பீங்க. ஆனா எல்லாமே டிவி யூஸ் பண்றீங்க, லேப்டாப் யூஸ் பண்றீங்க, மொபைல் யூஸ் பண்றீங்க, எல்லாமே யூஸ் பண்றது கிருஷ்ணர் சேவை. சோ இது நேத்தி வேண்டாம் வேண்டாம்லாம் இல்ல, வேணும். ஆனா எல்லாமே கிருஷ்ணருக்கு தான் வேணும் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம இன்வால்வ் பண்ணுவோம். சோ இதுதான் நம்ம இன்னைக்கு படிக்கிறது.
மோகன்தாஸ் பிரபு மார்க் பண்ணிக்கோங்க, நாளைக்கு அங்க இருந்து படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு இதோட நம்ம நிறுத்திக்கலாம். சோ என்னன்னா இது வந்து நிறைய இல்லையா, சோ எக்ஸாக்டா 1 hourல ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ டெய்லி 4 to 5 மோஸ்ட்லி, இல்லைன்னா 3:30 to 4:30 கன்ஃபார்ம் பண்ணலாம். நாளைக்கு as of now 4 o'clock. சோ எல்லாரும் வந்துருங்க. கான்செப்ட் வந்து வெரி சிம்பிள். நம்ம சைத்தன்யா சரிதாமிர்தாவை இந்த வருடம் நம்ம படிக்க ட்ரை பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி கெஸ் கரெக்டா இருந்தா சைத்தன்யா சரிதாமிர்தா ஆதி லீலை மத்திய லீலை 1 year ஆகணும். பார்க்கலாம் எப்படி முடிக்கலாம் அப்படின்னு. சரிங்களா? Thank you Radhika அம்மா. ஹரே கிருஷ்ணா. Thank you very much. Actually you can stop here only. So இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருந்தது. சோ நாளைக்கு நாம எல்லாரும் 4 மணிக்கு மீட் பண்ணலாம். ஓகே, எல்லாரும் ஹரே கிருஷ்ணா. வாஞ்ச கல்பதரூபியஸ்ய கிருபா சிந்துபிய ஏவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோட்டி வைஷ்ணவ ஸ்ரீலா பிரபுபாத்ஜி. எல்லா சைத்தன்யாவும் ஸ்டார்ட் பண்றதும் எண்ட் பண்றதும் இந்த ஸ்லோகத்தோட மேம். நீங்களும் சொல்லுங்க சான்ட் பண்ணுவீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சைத்தன்யா ஜெய நித்யா. ஆமா ஆமா, ஒரு நிமிஷம் பிரபு, இது முடிச்சிட்டு அப்புறமா கேட்க. ஸ்ரீ சைத்தன்யா ஜெய நித்யானந்தா ஜெய ஜெய அத்வைத சந்திர ஜெய கௌர பக்த விருந்தா. ஜெய 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 ஸ்ரீ சைத்தன்யா ஜெய நித்யானந்தா. ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்ய ஜெய நித்யானந்தா. ஜெய அத்வைத சந்திர ஜெய கௌர பக்த விருந்தா. ஜெய அத்வைத ஜெய கௌர பக்த விருந்தா. ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்ய ஜெய நித்யானந்தா. ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்ய ஜெய நித்யானந்தா. ஜெய அத்வைத சந்திர ஜெய கௌர பக்த விருந்தா. ஜெய சந்திர ஜெய கௌர பக்த விருந்தா. சோ வரி பண்ணிக்காதீங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட் நாள் எல்லாம் கஷ்டம் தான் பிராக்டிஸ் ஆயிடும். நம்மளுக்கு என்ன பழக்கம்னா நம்ம சைத்தன்ய பஞ்சதந்திரா மந்திரம் சொல்றதால இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. டெய்லி பிராக்டிஸ் பண்ணிடலாம். ஹரே கிருஷ்ணா. இப்போ உங்க டவுட்ஸ் எஸ் தனேஸ்வரி மேம், நீங்க ஏதோ பேச வந்தீங்களா? நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் ஜானகிராமன் பிரபு நீங்க கேட்கலாம். இல்ல ஒன்னும் பேசணும்னு நினைக்கலமா. தேங்க்யூ வெரி மச் ஃபார் இவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு. ஐ ஹவ் மேட் யூ டு டு ஆக்சுவலி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சோ மச். நாளைக்கு நம்ம படிக்கலாம். டெய்லி நீங்க சேத்து தர்ப்பணம் ஆச்சனம் அது கூட நீங்க படிக்க ஆரம்பிங்க. சிக்ஷாஷ்டகத்தை வந்து நல்லா நினைவுல வச்சுக்கோங்க. சோ நான் நியர்லி 2 மாசம் மனப்பாடம், 2 மாசம் ஆச்சு எனக்கு அது மனப்பாடம் பண்றதுக்கு. சோ ஏதாவது ஒரு வார்த்தை வராது. ஏதோ நம்ம ராகத்திலே பாடலாமா மாதாஜி? அவரு சேத்து தர்ப்பண ராகம் வந்து ஸ்பெசிபிக்ல ராகமே நம்ம பாடுவாங்க மாதாஜி. நம்ம அது ஓகே. ஜெய ஜெய சைத்தன்யா ஒண்டி அந்த மீட்டர் மெயின்டைன் பண்ணணும் மாதாஜி. எதுக்கு மீட்டர் தான் நம்ம ஸ்லோகங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகே. பட் சேத்து தர்ப்பண நீங்க யூஸ் பண்ணலாம். அது ஓகே. பட் யூசுவலா இஸ்கான்ல என்ன ராகம் யூஸ் பண்றாங்களோ எதுக்கு மாதாஜி ஒரு ராகம் ரொம்ப மெதுவா பாடுறாங்க. எங்களுக்கு தெரியாது. சோ ஒரு பாவம் ஃபாலோ பண்றதால நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். பட் ஸ்லோவா கத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் இந்த ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்யா தனிஸ்ரீ மாதாஜிக்கு சொன்ன மாதிரி நீங்க வீட்டுல ஸ்லோவா பண்ண நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். டெய்லி எப்படி இருந்தாலும் பண்ணலாம். என்ன மாதாஜி அந்த பாட்டு அந்த இத ரொம்ப ஸ்லோவா பாடுறாங்க. அதுதான் மனசுக்கு நல்லா இருக்கு. ஆமா அது மனசே அப்படியே சேதோ. ஆமா ரொம்ப ஸ்லோ தான். ஏன்னா 8 ஸ்லோகம் அதான் சொல்றேன். ஒரு மீட்டர் வந்து கர்நாடிக் மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த பாவத்தை குறிக்குது. இது வந்து பாட்டா இருந்தா நம்ம எப்படி வேணா மியூசிக் பாடலாம், ரைட்? இப்போ வந்து இங்கிலீஷ் ராப் அந்த சேக் வந்து அப்படி பாடலாம். பட் இது வந்து ஒரு பர்டிகுலர் பாவம். நம்ம நிறைய படிச்சோம்ல, நம்ம பக்தி ரசாமிர்த சிந்துல படிச்சோம், லாலசா, அந்த மாதிரி ஒரு வந்து இண்டிகேட் பண்ற மாதிரி அந்த ராகம் அது வந்து இண்டிகேட் ஆகுது. இது வந்து என்னன்னா அவரோட ஃபீலிங்ஸ் ரொம்ப டீப் எமோஷன். இது வந்து கிருஷ்ணரை பிரைஸ் பண்ற மாதிரி இல்ல, அவர் வந்து எப்படி கிருஷ்ணரோட ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அத கேட்டாலே கண்ணுல தண்ணி வந்துரும் அந்த இத. பட் இதுல டைம் வைக்காதீங்க. தனேஸ்வரி மேம்க்கு 2 மாசம் ஆச்சு, ஐயோ எனக்கு 6 மாசம் ஆகுமா, உங்களுக்கு 1 வாரம் ஆச்சு, இதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு சாங் வந்து சீக்கிரம் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு ஒண்ணு ரொம்ப லேட் ஆகும், ரைட்? சோ இது வந்து இது இன்டெலிஜென்ட் இதெல்லாம் எதுவும் இல்லை. சோ எவ்வளவு நாள் ஆகுதோ நிதானமா வரும், சரிங்களா? ஜானகிராமன் பிரபு நீங்க ஏதோ பேசிட்டே இருந்தீங்க, நம்ம இன்டரப்ட் பண்ணிட்டே இல்லை, சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தனி புக்கா இல்ல ஏதாவது வருதா? பாகவதம் புக்ல ஏதாவது வருதா? சைத்தன்யா சரிதாமிர்தா.
பாகவதத்துல கொஞ்சோண்டு இருக்கு மாதாஜி. பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல இல்ல மாதாஜி, அது கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அதான் நான் சொல்றேன். அது டைரக்டா கொஞ்சம் சைத்தன்ய அது வந்து We want me to show the Veda base, Mathaji. You want me to show? பிரபு இங்க பாருங்க, அது தனி புக்கு. இல்லையா? இதுக்காக. நீங்க வேதா பேஸ்ல போயிட்டீங்கன்னா You go from yeah, that's better. ஓகே. இப்போ எல்லாம் இது வரும் கரெக்டா. சைத்தன்ய சரிதாமிர்தா 3வது புக், ஃபர்ஸ்ட் பகவத்கீதா, 2வது பாகவதம், 3வது சைத்தன்ய சரிதாமிர்தா. டைரக்டா ப்ளீஸ் இங்க போங்க, வேற எதுவும் படிக்காதீங்க. ஆதி லீலா நம்ம டெடிகேஷன் முடிச்சிட்டோம். பிரேமா மாதாஜி ஃபுல் டெடிகேஷன் படிச்சு டெடிகேட்டடா சொல்லிட்டாங்க. பாதி தான் முடிச்சோம். நாளைக்கு தனேஸ்வரி மேம் will take over. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எத்தனை புக் இருக்கு மாதாஜி இதுல? எஸ் மாதாஜி, 3 புக் இருக்கு பிரபு. 3 புக் பிரபு. ஆதி லீலா, மத்திய லீலா and அந்திய லீலா. Thank you. ஆதி லீலா. Thank you. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna Mataji. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எவ்ரி டே Monday to Friday 4 o'clock. வேணும், அது கொஞ்சம் போடலாம். டெய்லி 4 o'clock. இல்ல 4 o'clock நிறைய தூங்குறீங்க, ஒண்ணுமே பண்றது இல்ல அப்படின்னு கிருஷ்ணர் கால்ல பண்ணி ரிப்போர்ட் பண்றாரு. அதனால நாங்க கிளாஸ் வச்சிருக்கோம். தேங்க்யூ மாதாஜி. ஈவினிங் வச்சா நிறைய கிளாஸஸ் வேற எல்லாம் கிளாஷ் ஆகுது. அதனாலதான் சரி இந்த 4 o'clock வச்சுக்கலாம். கிருஷ்ணா புக் ரீடிங் வேணும்னா நம்ம போஸ்ட்போன் கூட பண்ணிக்கலாம். டைமிங் 7 o'clock கூட முக்காலுக்கு வந்துட்டோம் மாதாஜி, பாதி மேலேயே வந்தாச்சு. இத கொஞ்சம் ஆரம்பிச்சிருங்க. அதே 7 o'clock வேணா மூவ் பண்ணிக்கலாம். அது உஷா மாதாஜி சொல்லிட்டு ஓகே. ஏன்னா இது ஸ்டார்டிங்கா 4 o'clock இதே கிரெடென்ஷியல்ஸ் தான் நீங்க கிருஷ்ணா புக் ரீடிங்க்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? பக்தி ருச்சா வந்து 3 to 4 வச்சிருக்காங்க மாதாஜி. பக்தி ருச்சா டயத்துல கூட நம்ம இது வச்சுக்கலாம் மாதாஜி. ரொம்ப கம்மியா தான் வராங்க. அது உஷா மாதாஜி எப்படி பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் மாதாஜி. நினைக்கிறாங்க. சப்ஜெக்ட் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு படிச்சது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லனா ரெக்கார்டிங் லைவ் ஸ்டாப் பண்ணி இந்த ஸ்லோகம் மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ஜெய ஜெய ஜெய் அது கொஞ்சம் போட்டுருக்கு மாதாஜி. மோகன்தாஸ் பிரபு. Yes Mataji. மோகன்தாஸ் பிரபு அதை நீங்க போஸ்ட் பண்ணிடுங்க. தமிழ்ல உங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியலன்னா கிருஷ்ணா பிரபுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லிட்டு. சரிங்க Mataji. அது போட்டுருங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் ஸ்டாப் பண்றேன் லைவ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும்.